அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்குலாம் பிடித்தமான ஒரு கேரமல் டெசர்ட் தான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க. இந்த ஹாலிடேஸில் இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. ஒரு கப்பு நான் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிவிட போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து கேரமல் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இந்த கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி ஆட் பண்ணியும் செய்யலாம், ஆட் பண்ணாதையும் செய்யலாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கைவிடாத ஒரு சிம்மில் வச்சிடலாம். நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கைவிடாத இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு அந்த தண்ணி நம்ம ஊற்றுறதுனால லைட்டாக நம்ம மெல்ட் ஆகி வரும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு இந்த கேரமல் ரெடி பண்ணிடலாம். நம்ம அடிப்பிடிக்கிற மாதிரி இல்லாத நம்ம வந்து கைவிடாத கலக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கைவிடாத கலக்கணுங்க. ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேக் பேனில் வந்து நான் வந்து இப்போ ரெடி பண்ண கேரமல் எடுத்து நான் ஊற்றிடுறேங்க. ஊற்றிட்டு எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நம்ம சூடாக இருக்கும்போதே அதேமாதிரி நம்ம எந்த பேனில் செய்ய போகிறோமோ அதில் எடுத்து நம்ம ஊற்றிடணுங்க. இல்லாட்டி உங்களுக்கு திக்காகிடும். அப்படியே சர்க்கரை மாதிரி அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடுங்க, உங்களுக்கு செய்ய முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி கேக் பேனில் ஊற்றி நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. உடனே உங்களுக்கு திக்காகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால், பசும்பால், திக்கான பாலாக எடுத்துருக்கேங்க. நம்ம தண்ணி விடாத நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் உங்களுக்கு 1/4 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கைவிடாத நல்லா காய்ச்சிட்ருக்கலாங்க. உங்களுக்கு நல்லா வற்றி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆடெல்லாம் நல்லா மேலே படர்ந்து நல்லா திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். நம்ம பசும்பாலில் செய்கிறதுனால டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து 2 ஸ்பூன் நான் வந்து ரவை ஆட் பண்ணிட்டு போகிறேங்க. நீங்கள் வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா நான் நைஸான ரவையாக நான் எடுத்துருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப்பு நான் வந்து சர்க்கரை திரும்ப ஆட் பண்ணிகிட்ருக்கேன். கேரமலுக்கு 1 கப்பு நான் வந்து ரெடி பண்ணேங்க, போட்டோம். இப்போ வந்து 1/4 கப்பு நான் வந்து சர்க்கரை போட்டிருக்கேன். பாருங்கள், அந்த ரவை கட்டி பட்டுறாத நம்ம கைவிடாத கலக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்த உடனே போதுங்க. ரொம்பவும் நமக்கு திக்காக வேணாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா பொங்க விட்டு நல்லா காய்ச்சிட்டு அப்படியே எடுத்து இறக்கிட போகிறேங்க. இப்போ நான் பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம கேரமல் ஊற்றி வச்சு இந்த பாத்திரத்தில் கேக் பேனில் எடுத்து நான் இப்போ வந்து ஆட் பண்ணிட போகிறேன். இப்போ அதை அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அத்திப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டுடுறேங்க. உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து என்கிட்ட இருக்கிற நட்ஸை வச்சு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. கருப்பு திராட்சை ஒரு 6 இருக்குங்க, அதை எடுத்து அதையும் சேர்த்துட்டேங்க. அதோட சேர்த்துட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் போட்டு நம்ம கேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு எப்படியும் ஒரு 25 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் அந்த கேக்கு. அவ்வளோ ஒரு ஜூஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஒரு 25 மினிட்ஸ் கழித்து தான் நான் பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், நல்லா உங்களுக்கு வெந்து வந்திருக்கு. பாருங்கள், செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. அந்த பாலோடு அந்த ரவா எல்லாம் சேர்த்து இந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நான். எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒட்டாத அவ்வளோ அழகாக வந்ததுங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரமலோட அந்த பால், திக்கான பால், இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.